Vanakkam. Have a good day, fabulous day to everyone. This is Meena. Today I'm going to cook two dishes that is very appetizing and flavorful dishes and especially strengthen. That is one is Uppu Urundai. So Uppu Urundai is very easy to prepare and ragi flour with கொழுக்கட்டை. So let's see what are the ingredients. வாங்க இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்து பாயில்டு ரைஸும் எடுக்கலாம், ரா ரைஸும் எடுக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு எடுத்து ஒரு 1 ஹவர் இல்லைன்னா ½ அன் ஹவர் போதும். ஓரளவுக்கு ஊறினாலே போதும். ½ அன் ஹவர் விட 1 ஹவர் தான் பெஸ்ட்டு. 1 ஹவர் ஊறிட்ட உடனே அதை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு மிக்சியில் போட்டு நான் ஃபஸ்ட்டு நல்லா குறைன்னு அரைங்கோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் சாலிடாக லிக்விடாகவே ரெடி பண்ணிடுங்க. ரொம்ப மைய வேண்டாம். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைப்பாக இருந்தால் தான் அது நம்ம சாப்பிடும்போது உப்பு உருண்டை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். அந்த 2 டம்ளர் அளவு அரிசியை எடுத்து ஊற வச்சுட்டு அதை அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே உப்பு, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் உப்பு. ஓகே, தென் இது சோடா, பெருங்காய பொடி போட்டால் தான் அந்த வாய்த்தொல்லாம் இருக்காது. இந்த டிஷ்ஷஸ்க்கு இது தேவைப்படுறது. அதுக்கப்புறம் கடுகு, பாருங்கள், கடுகு, உளுந்து அண்ட் கடலைப்பருப்பு. ஓகே, கறி லீவ்ஸ் இஸ் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போது இது தேங்காய் சொல்லிவிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். பெருங்காயப்பொடி, இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் கொடுக்கணும். ஒன்று பச்சை மிளகாவை ரவுண்டாக கட் பண்ணியும் போடுவாங்க, நானும் போட்டிருக்கேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன், வேண்டாம், அதை எடுத்து பசங்களுக்கு எடுத்து போடணும், அது ஒரு அன்ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த காஞ்ச மிளகாய் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் வந்து எப்போவுமே அரைச்சி ஒரு பாக்ஸில் வச்சுருங்க. கண்டெய்னரில் வச்சுட்டிங்கன்னா எதுக்குலாம் தேவைப்படுறது நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். ஸோ நான் வந்து இதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு இதுதான் பிளெயின் மிளகாய், சரிங்களா. அதை நான் வந்து இந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் அரைச்சி வச்சுட்டேன், அவ்வளோதான். இப்போ இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான், ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். பேன் வைங்கோ. பேன் வச்சுட்டு என்ன பண்ணுங்கோ, கொஞ்சமாக நெய்யை விடுங்கோ. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடுங்கோ. நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறது, நெய்யை விட்டுட்டு இந்த மாவு இருக்கு இல்லைங்களா, இந்த மாவை அதில் கொட்டி நல்லா கிளறுங்கோ. கிளறிட்டே வரும்போது நல்ல ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். அதை வந்த உடனே அதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுருங்கோ. அதே பேனில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், சமையல் எண்ணெய் எதுனாலும் கடலெண்ணெய் விடலாம், நல்லெண்ணெயும் விடலாம், நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் எது விருப்பப்பட்டாலும் விடலாம். எதுனாலும் 2 ஸ்பூன் அளவுக்கு 2 குழிக்கரண்டி ஒரு அளவுக்கு இருக்கணும். எடுத்து விட்டுட்டு ஹீட் ஆன பிறகு கடுகு, உளுந்து அண்டு கடலைப்பருப்பு, தென் கருவேப்பிலை, இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு தேங்காவையும் ஃபைனலாக தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் வதக்கிட்ட பிறகு தேங்காவை எடுத்து அதில் போட்டு, எதுக்குன்னா நம்ம நைட்டு கூட வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஒருத்தர் ஆசைப்படுவாங்க. நைட்டுன்னா நைட் வேண்டாம், ஒரு ஈவினிங் போல் சாப்பிட்றதுக்கு, காலம்புரை செஞ்சால் ஈவினிங் கூட சாப்பிட்லாம். ஸோ இந்த தேங்காய் பூவை எடுத்து நீங்கள் அது இருந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. ஒரு ரொம்ப ரோஸ்டடாக வேண்டாம், லைட்டாக வதக்கினாலும் அந்த ஹீட்லேயே நல்லாயிருக்கும். ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன பண்ணுங்கோ, இந்த மிளகாய் போட வேண்டாம், இப்போதைக்கு போட வேண்டாம், நான் சொல்லும்போது போடுங்கோ. அதுக்கப்புறம் பெருங்காய பொடியும் மாவில் போட்டுட்டு, இப்போ இது எல்லாமே நீங்கள் வதக்கிறீங்களா, மாவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடுறீங்க. அந்த மாவுலையே இது எல்லாத்தையும் வறுத்ததை எடுத்து அதிலே கொட்டி விடுங்கோ. கொட்டிட்டு என்ன பண்ணுங்க, பெருங்காய பொடியை அதுலேயும் போடுங்கோ. அதுக்கப்புறம் இந்த சில்லி ஃப்ளேக்ஸு, காரத்துக்கு இதில் போட்டோன்னா நமக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப காரம் தெரியாது. ஸோ இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது. நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு எதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க கொழுக்கட்டை. இது ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து நான் அரிசி மாவில் செய்கிறேன், அதாவது பாயில்டு ரைஸில் செய்கிறேன், ரா ரைஸ்லேயும் செய்யலாம்.
பாயில்டு ரைஸில் செய்யும்போது நல்லாவே சாஃப்ட்னஸ் இருக்கும். ரா ரைஸில் செய்கிறச்சே சிலருக்கு வந்து வாய் தொல்லை இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் அதுவும் செய்யலாம். அது செஞ்சு கடவுளுக்கு படைக்கிறச்சே நம்மளுக்கு இருக்கிற திருப்தி இருக்குது பாருங்கோ, ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு பலகாரம் செஞ்சாலும் கொஞ்சம் எடுத்து பகவானுக்கு கடவுளுக்கு வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. நைவேத்தியம் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், எம்மியாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேன் வச்சுட்டேன், ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போது அதில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை விட்டுவிட்டேன். கடலெண்ணெய் உங்கள் விருப்பம். நீங்கள் நல்லெண்ணெய் விடலாம், இல்லை ரீஃபைண்ட் ஆயில் விடலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆஸ் யுவர் விஷஸ். ஹீட் ஆகிடுத்து பாருங்கள். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதை போட்டுருங்க. பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை வந்து இஸ் மஸ்ட். நீங்கள் எது செய்கிறச்சும் கருவேப்பிலை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. இதை நான் இன்னொன்று கூட ஒன்று செய்வேன். கொஞ்சம் லைட்டாக வந்து தூள் பண்ணி கூட நம்ம இதை போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கருவேப்பிலையை நம்ம இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு அப்படியே நமக்கு டைரெக்டாக உள்ளே போயிட்டு ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்கும். முடி கருகருன்னு இருக்கும். அதை விட இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகம். ஸோ இது பாருங்கள், நான் வந்து மாவுளையே உப்பு போட்டுட்டேன். இதை கொட்டிடுங்க. ஸோ இந்த மாவை வந்து இந்த பேனில் கொட்டிட்டு எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த சமயத்தில் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும். தட் இஸ் எனஃப். ஓகே, இப்போ பாருங்கள், இது நல்லாவே சுருண்டு வரும், எக்ஸலண்ட்டாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். எப்போவுமே சொல்லியிருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க. ஸோ எப்போவுமே நம்ம வந்துட்டு ஆயில் உள்ள ஐட்டம் செய்கிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஐட்டம் கொழுக்கட்டை இதுலேயே ஆயில் போடுறோம் தான், கொஞ்சமாக போட்டுட்டாலே போதும், நிறைய தேவையில்லை. இது எல்லாமே நம்ம பாயில் பண்ணி நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம், இப்போ போட வேண்டாம், ஏன்னா காரம் எடுக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, இங்கே பாருங்க, நான் பாருங்கள், இதுதான் என்னுடைய ஐடியா. எப்போதுமே நம்ம சட்னி செய்யும்போது கூட நான் கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டு தான் செய்வோம். இப்போது இந்த சமயத்தில் நம்ம இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், காரம் எவ்வளோ தெரியும். சிலருக்கு ரொம்ப காரம் வேண்டாம்னு நினைப்பா. இந்த சமயத்தில் நம்ம பெருங்காய பொடி ஆல்ரெடி போட்டுட்டோம். எல்லாமே பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோவில் செய்யுங்க, அப்போ தான் நல்லா இதாகும். பாருங்கள், நல்லா உருண்டு வரும். ஸ்லோவில் தான் வைக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு அதை உருண்டையாக பிடிச்சி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்தால் சுவையான உப்பு உருண்டை தயாராகி விடும். அது இப்போ நான் வந்து இட்லி பாத்திரத்தை வச்சுட்டேன். தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகிடுது. இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உருண்டை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இந்த உருண்டை உப்பு உருண்டை அவ்வளோதான். தட்ஸ் ஆல். நான் அதுக்கு எப்படி போட்டணும் அதே மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு வேக வச்சு 5 minutes to அதான் 8 or 10 minutes ஆகும். சீக்கிரம் அந்த தண்ணி வந்து குடிச்சிங்கன்னா சீக்கிரமே குக் ஆகிடும். இதெல்லாம் கொஞ்சம் இப்போ நீங்கள் வந்து
ஃபாஸ்ட் வச்சுக்கலாம். இன்னும் உப்பு உருண்டை அதுவும் பெரிய வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் 10 minutes. ஸோ 10 minutes ஆகிடுது. ஸோ குக் ஆகிட்டுருக்கோம், பார்க்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு. ஓகே, ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள். வா, இட்ஸ் வெரி நைஸ். வித்தின் 10 minutes ஈஸி டு ப்ரிப்பேர் திஸ். ஓகே, பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்க, ரொம்ப சூப்பரான சுட சுட மழைக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு appetizing டிஷ். கேட்டிங்கன்னா உப்பு உருண்டை. பாருங்கள், நல்லா இருக்கா? எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள், வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சுவையாக இருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ எம்மையான கொழுக்கட்டை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஏன்னா ஹெல்த்தியான இது இல்லைங்களா? ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிஒன். மீனா. Have a wonderful New Year wishes to everyone, all the viewers. Good luck, all the very best.